கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். வாசிங்க. தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறாகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றுதான் வேதத்திலே பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்றுதான் சொல்லி இருக்குது. மாமிசத்துல வெளிப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் மாமிசத்துல பிறந்தவர்கள், ஆனால் இயேசு மாமிசத்திலே வெளிப்பட்டார். ஆகவே அவர் நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் என்று சொல்லும் பொழுது அவர் யார் என்று முதலாவது நம்ம பார்த்தோம். அவர் யார், எவ்வளவு மேலானவர் என்றால், முதலாவது தேவ தூதர்களை காட்டிலும் தூதர்களை காட்டிலும் ஆண்டவர் மனிதனை சிறியவனாக படைத்திருந்தாலும் மகிமையினால் கனத்தினாலும் முடிவு சூட்டியிருந்தார். ஆனா அதை காட்டி தூதர்களுக்கு யாருக்காவது ஆண்டவர் சில காரியங்களை செஞ்சிருக்கிறாருன்னா இயேசுக்கு செய்தது போல செய்யல. அல்லேலூயா. தூதர்களை யாருக்கா முடியும் சத்துருக்களை பாதபடியாக்கி போடு வரைக்கும் பாதல உட்காரன்னு சொல்லல. என்ன, அதே மாதிரி தூதர்கள் காற்றுகளாகவும் அவர்கள் பணிவிடைக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை இந்த உலகத்துல அவர் வெளிப்படுத்த போது அதே தூதர்கள் இயேசுவை என்ன செய்தாங்க? தொழுது கொண்டாங்க. இயேசுவை தொழுது கொள்ளும்படியாக தூதர்கள் என்ன செய்தார்கள்? கட்டளை கொடுக்கப்பட்டது, அவங்க செய்தாங்க. யாராவது தூதர்கள் தொழுது கொண்டாங்கன்னா தேவனை தவிர யாரையும் அவர்கள் தொழுது கொள்வதில்லை. ஆகவே தேவ தூதர்களை காட்டிலும் இயேசு அவர் மேலானவராய் இருக்கிறார். இரண்டாவதாக சிருஷ்டிப்பை காட்டிலும், தேவன் படைத்த எல்லா சிருஷ்டிப்பை காட்டிலும் இயேசு அவர் மேலானவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறேன். ஏன்னா எல்லா சிருஷ்டிப்பும் அது ஒளிந்து போகும், ஆனால் இயேசுவோ அவர் ஒளியாது, அது மாறாதவர், அழிந்து போகாத, அவர் தொடக்கமும் முடிவும் அவர் இல்லாதவராய் இருக்கிறார். மூன்றாவதாக எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான நிலையில பார்க்கப்படுகிறவன் மோசே. அந்த மோசே தேவனுடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிற மூலமாக அவன் தேவனுடைய வீட்டின் பணிவிடைக்காரனாக இருக்கிறான். இயேசுவோ அவனுக்கு மேலான நிலையிலே வீட்டின் சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஆகவே மோசேயை காட்டிலும் இயேசு மேலானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக எந்த தீர்க்கதரிசியை காட்டிலும் இயேசு மேலானவர். நான்காவதாக மெல்கிசேதேக்கு ஒப்பானவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மெல்கிசேதேக்கு அவன் யார் என்றால் ஆபிரகாமுக்கு முன்னானவன், அவன் தொடக்கம் முடிவு இல்லாதவன். அப்படிப்பட்ட மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் ஆபிரகாமை அவன் ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் அவனுக்கு தசமமாக கொடுத்தான். அப்படின்னா ஆபிரகாம் பெரியவர்களால் சிறியவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமே ஆசீர்வதித்தான் என்று சொன்னால் அப்ப மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவன் என்று பாருங்கள். இயேசுவும் ஆபிரகாமை காட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. சொல்றாரு, இயேசு சொல்றார், உங்க தகப்பனாகிய ஆபிரகாம் என்னை காண வாஞ்சியா இருந்து கண்டான். உடனே ஆபிரகாமே செத்து போயிட்டான், நீ அப்பவே இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டான். அதை தொடக்க முடியும் இல்லாதது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், சிருஷ்டிப்பை காட்டிலும், தேவ தூதர்களை காட்டிலும் இயேசு அவர் பெரியவராய் மேலானவராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை முற்று முடிய அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் பாருங்க, தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையார்.
அப்போ அவர் மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லார். அல்லேலூயா. ஏன் அவர் ரட்சிக்க வல்லவர் என்று சொன்னா, அவர் எல்லாவற்றை காட்டிலும் அவர் மேலானவராய் இருக்கிறார். அடுத்தது, அவர் எப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஜனங்களை முற்றுமுடிய ரட்சிக்கிறார் என்று சொன்னால், தமது மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களை. அல்லேலூயா. யாரை ரட்சிக்க வல்லவர்? இயேசு கிறிஸ்து. ஏன் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவிடத்திலே சேருகிறவர்களை அவர் ரட்சிக்கிறார்? ஏன் இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும், அவர் மூலமா மட்டும்தான் பிதாவிடத்துல தேவனிடத்துல வருகிறவர்களை அவர் ரட்சிப்பாரா? மற்றவர்களை ரட்சிக்க மாட்டாரா? ரட்சிக்க மாட்டாரா? ஏற்கனவே போன வாரத்துல கடைசியில நம்ம சில காரியங்களை வாசித்தோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்தோம். வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவர். அல்லேலூயா. ஏன்? தமது மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களை அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் அவர் இருக்கிறார். ஏன் அவர் மத்தியஸ்தரா இருக்கிறார்? ஏன் அவர் மட்டும்தான் மத்தியஸ்தராய் இருக்க முடியுமா என்பதை போன வாரத்துல நம்ம சில காரியங்களை வாசித்தோம். அவர் மட்டும்தான் என்ன செய்தார்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது அவர்தான். மாம்சத்துல வெளிப்பட்டு மனுஷனுக்காக, மனுகுலத்திற்காக அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரா இருக்குது. ஏன் இயேசு கடவுள் இல்லை? இயேசு கடவுள் சொல்றீங்களே, அவர் மனுஷன் தானே, மாம்சத்துல அவர் பிறந்தார்ல, சிறியத்துல பிறந்தாரே என்று சொல்லி கேட்கலாம். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? மனிதனுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாக வெளிப்பட்டார். அவர் அதை செய்து முடித்தார். அதனாலதான் அவர் மத்தியஸ்தராக என்ன செய்கிறார்? அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் மூலமாய், கவனிங்க, உலகத்துல போகிற எல்லா நதிகளும் ஒரே கடல்ல தானே போய் கலக்குது. எல்லா மதங்களும் ஒரே இடத்துல தானே வருது, கடவுள்கிட்ட தானே போகிறது என்று இன்னைக்கு உலகத்துல எல்லா மனிதர்களும் நம்புகிறது போல அல்ல. அவர் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் தேவனிடத்துல சேர்கிறவர்களை அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மனிதனுக்காக, மனுகுலத்திற்காக அவர் ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. நமக்காக மரணம் புரிந்தும் அவர் தன்னை தாழ்த்தி, அவர் தன்னை வெறுமையாக்கி, மனிதனா பாவ சாயல் அடைந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினாலே அவர் மத்தியஸ்தர இருக்கிறார். அவர் மூலமா. அல்லேலூயா. மற்றவங்க மூலமா அது உங்க விருப்பம். சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய விருப்பம், என்னுடைய கடமை. அவர் மூலமா தான் நீங்க போக முடியும். அவர் மூலமா, அவர் ஒருவர் தான் மத்தியஸ்தர், யாரும் மத்தியஸ்தர் கிடையாது. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்க எடுத்துக்கொண்டாங்கன்னா அந்த சத்தியத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில மேன்மை உண்டாகும். இல்ல உங்க விருப்பம் எப்படி வேணாலும் நீ இருப்பேன்னா இருந்துக்கோங்க, அது உங்க விருப்பம். அல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் அவர் வழியாக நாம் தேவனிடத்துல நாம் வருக வேண்டும்? வாசிங்க. யோவான் 14:6. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும், தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னை அல்லாமல் ஒருவனும். ஏன் அவர் வழியாதான் தேவனிடத்துல வரணுமா அப்படின்னா, அவர் சொல்ல, என்னை அல்லாமல் நீ வரவே முடியாதுன்னு. வரான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படிதானே சொல்லியிருக்கு பிதாவிடத்திலே. அப்படின்னு என்ன அர்த்தம்? வர முடியாது.
மாட்டான் என்பது சொல்வதை காட்டிலும் இயேசுவை அல்லாமல் நாம் யாரிடத்துல வர முடியாது, பிதாவிடத்துல வர முடியாது, சேர முடியாது. பழைய ஏற்பாடுல நீங்க வாசித்து பாருங்க, எங்கெல்லாம் தேவ தூதர்களை காட்டுனாங்க அங்களே கண்டு அஞ்சி நடுங்கினாங்க. தேவ தூதர்களை பார்த்தாலே பயம். இப்போ தேவனிடத்துல போனா என்ன ஆகும்? மோசே ஆண்டவரை பார்க்கறதுக்காக மலை மேல ஏறி போகும்போது அந்த சொன்ன எவனால் மேல ஏறி வந்தா கல்லெறிந்து கொள்ளும். அப்போ தேவனிடத்துல சேருகிற என்பது கூடாத காரியமா இருந்தது. அது நம்மளால கூடாத காரியமா இருந்தது. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், என்ன இல்லாமல் ஒருவனும் நீ வர முடியாதுப்பான்னு சொல்றார். பிதாவிடத்துல நான் போறேன்னு சொல்லலாம், ஆனா பிதாவிடத்துல போறதற்கு ஒரே வழி யாருதான்? இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு, நான் தான் வழிங்கிறது. மூன்றாவதாக அதே யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொழுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர்தான் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகவே அவரை அல்லாமல் நாம் தேவனிடத்துல சேர முடியாது. அடுத்தது அவர்தான் வழியாக இருக்கிறார். தேவனிடத்தில் நாம் சேருவதற்கான வழி இயேசு ஒருவர் தான். அடுத்ததாக சொல்கிற என்ன இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய கூடாது, முடியாது. அவரை அல்லாமல் நம்மளால் இந்த உலகத்துல சரீரத்திலும் சரி நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதுவுமே ஒன்றும் செய்ய முடியும். தேவனிடத்துல போகிறது ஒரு பக்கம் இருந்தா கூட நம்ம சொந்த பலத்தினால ஒன்றையும் நாம் செய்ய முடியும், என்ன அல்லாமல். அப்ப எப்படி இயேசு இல்லாம நாம் பிதாவிடத்துல தேவனிடத்துல சிருஷ்டி கர்த்தரிடத்துல வர முடியும்? அதனால்தான் சொல்றார், அவர் மூலமா. வாசிங்க மறுபடியும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமது மூலமாய், ஏன்னா அது ஒன்றுதான் சரியான வழி, சரியான பாதை. இதை விட்டு நீங்க எப்படி போனாலும் எங்க போனாலும் பிதாவிடத்துல தேவனிடத்துல நாம் போக முடியாது, சேர முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே பிதாவிடத்துல நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் இயேசு ஒருவர் தான் வழி இருக்கிற அப்படின்னாலே சரியான வழியில நல்லா புரிஞ்சுக்கணும், சரியான பாதையில நாம் போகும்போதுதான் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? பிதாவிடத்துல சேர முடியும். ஆகவே சரியான வழியை தெரிந்து கொண்டு இது நிர்மூலமா நீங்க பிதாவிடத்துல சேரும் பொழுது உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறவனாய் இருக்கிறதுனால உங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் மூலமா போறது அதுதான் சரியான பாதை, அதுதான் சரியான வழி. பழைய ஏற்பாடு காலத்துல யூதர்கள் தேவனிடத்துல சேருவதற்காக மிருகங்களை அவர்கள் பலியாக ஒப்பு கொடுத்து மிருகங்களின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவனிடத்துல அவர்கள் கிட்டி சேர்ந்தான். அவர்கள் அது ஆசாரியன் தான் போவான். அப்படி போற ஆசாரியனே ஒருவேளை பாவம் செஞ்சிருந்தா அங்கே அடிக்கப்பட்டு செத்து போயிடும். அவனே போக முடியல, அவனே தைரியமா போக முடியாது. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. போதும், அதுல அது அப்புறம் வாசிக்கலாம். முதலாவது 10ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல வாசிங்க. சகோதரரே, பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு மாம்சமாகிய துறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு, பழைய மார்க்கம் அல்ல. பழைய மார்க்கத்துல நீங்க கிட்டத்தட்ட இந்த எபிரேயர்ல நீங்க வாசித்து வரும்போது பழைய மார்க்கத்தை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் எப்படிலாம் உள்ள வருவான், பழைய அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டதா இருக்கிறோம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம்,
பிரகாரங்களை யாரு வருவா, பரிசுத்த ஸ்தலத்துல யாரு வருவா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல எப்படி வருவா? அப்படி வரும்பொழுது அவன் பரிசுத்தம் இல்லாம வந்தா அந்த ஆசாரியன் அவன் அங்கே மரித்து போவான். ஆகவே இந்த வழியாக ஒருவரும் பிதாவினிடத்துல வர முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு நமக்காக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை தமது மாம்சமாகிய திரை வழியாக, மாமிசத்தின் வழியாக, அவருடைய மாமிசம் அடிக்கப்பட்டது மூலமாக, அவருடைய மாமிசம் நமக்காக பிற்கப்பட்டது மூலியமாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை, ஆகவே இந்த மார்க்கத்தின் வழியாகத்தான் நாம் எங்கே போக முடியும்? பிதாவிடத்துல நீ சேர முடியும். உண்டு பண்ணினபடினால் வாசிங்க தொடர்ந்து. அந்த மார்க்கத்தின் வழியாய் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாருங்களேன், அவருடைய இரத்தத்தினாலே இன்னைக்கு அன்றைக்கு ஒரு ஆசாரியின் தைரியமா உள்ள போக முடியாது, தைரியமா போக முடியாது. ஏன்னா அங்க உள்ள போனாலே அவன் என்ன செய்வான்? பாவம் செய்திருந்த ஆண்டவர் அங்க அடிச்சிருவாரு. உள்ள போய் கூட அவன் செத்தவனை தூக்க முடியாது. நீண்ட சங்கிலி கட்டியிருப்பாங்க. அவன் உடம்பு அந்த போட்டிருக்கிற வஸ்திரத்துல சின்ன மணிகள் இருக்கும். அந்த மணி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த சத்தம் நின்றுச்சுன்னா சங்கிலியை பிடிச்சி இழுத்துருவான். ஏன்னா ஆள் செத்துட்டான். ஆனா இப்போ தைரியமா வந்திருக்கிறோம். இப்ப யாருக்கும் ஒரு சின்ன குறை இல்ல, ஒரு சின்ன பாவம் என்கிட்ட இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? குற்றம் செய்துவிட்டு கோர்ட்ல போய் நின்னீங்கன்னா உங்களுக்காக வக்கீல் வேணா நீங்க குற்றவாளி இல்லைன்னு வாதாடலாம். ஆனா உங்க மனசாட்சி ஹோம்ஒர்க் எழுதாம ஸ்கூலுக்கு போயிருவேன், எழுதுற மாதிரி நடிக்கிற, ஆனா மனசாட்சி எப்படா பீரியட் முடியும்? சாருக்கு போன் வராதா? என்னென்னமோ புதுசா இப்ப பசங்களாம் யோசிக்கிறாங்க. சார் எப்ப போக மாட்டாரா? எந்த ஹோம்ஒர்க் எழுதி அந்த சப்ஜெக்ட் சார் வராம இருந்தா நல்லா இருக்கும், அந்த வரையும் ஜெபம் பண்ணும். ரெடியா? உள்ள மனசா சொல்லிட்டு இருக்குல்ல, எல்லாரையும் போல நீ வந்து உட்கார்ந்திருந்தாலும் நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, சொல்லுதா இல்லையா? ஆனா இங்க என்னைக்காவது அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? தப்பு பண்ணாதவங்களும் தப்பு பண்ணோம் ஒண்ணு போலதான் உட்கார்ந்து இருக்கும். தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? கவனிக்கிறீங்களா? தப்பு பண்ணவங்களும் பண்ணாதவங்களுக்கு ஒண்ணுமோதான் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. இந்த சந்தோஷமா இருந்த ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தான் மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. வாத்தியார் வேணா, வாத்தியாரே சிலர் கண்டுபிடிச்சிரு, நம்முடைய முகத்தை பார்த்து என்ன நம்ம செயல்பாடுகளை பார்த்து கண்டுபிடிச்சிடுவான். போலீஸ் கண்டுபிடிச்சிடுவான். நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்கன்னா எதுக்காக கேள்வி கேட்கிறாங்க, தப்பு பண்ணிருக்கிறானா இல்லையாங்கிறத அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க வெறும் ட்ரைனிங் மட்டும் இல்லை, சைக்காலஜியும் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால கண்டுபிடிச்சிடுவாங்க. சில நேரம் நம்ம நிறைய நேரம் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நினைக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி நிறைய வெளியில நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனா இங்க ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம தைரியமா இருக்கிறோம். ஆண்டவர் தெரியாம இருக்குமா? தெரியும். அடிக்க மாட்டாரா? சொல்லுங்க, அடிக்க மாட்டாரா ஆண்டவரே? ஒண்ணும் செய்ய மாட்டாரா? ஆனா தைரியமா வந்திருக்கிறோம். இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய ரத்தத்தினாலே. அல்லேலூயா. அதான் எபிரேயர் சொல்றாரு, அந்த மார்க்கத்தை வழியா பிரவேசிப்பதற்கு நமக்கு அவர் உண்டு பண்ணின அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கம். எந்த மார்க்கம்? அவருடைய மாம்சத்து வழியா உண்டாக்கின ஒரு மார்க்கம். அந்த துறையின் வழியா பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே அந்த தைரியம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலும்
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான யாரு? அதாவது இந்த பகுதியெல்லாம் நீங்க வீட்டுல வாசித்து பார்த்து நல்லா தெளிவா புரியும். இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு இருந்தா அவர் ஒரு ஆசாரியரை இருக்க மாட்டார். ஏன் ஆசாரியரை இருக்க மாட்டார்? உலகத்துல இருக்கிற ஆசாரியர்கள் போல அவர் காணிக்கைகளை வாங்குவதற்கு அவர் வரல. எது சொல்லுகிறது? காணிக்கையிலும் பலியிலும் பிரியமாயிராமல் உடைய சரீரத்தை நீர் கேட்கிறே, என் சரீரத்தை உங்களுக்கு கொடுக்க. அவர் கொடுக்கும்படி வந்தார், வாங்கும்படி வரல. ஆசாரியர்கள் வாங்கினாங்க, இயேசு வாங்க வரல, கொடுக்க வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தின்படி ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவர்கள் ஆரோனிய சந்ததியில வந்தாங்க, ஆரோனி வம்சத்துல வந்தாங்க, லேவி கோத்திரத்துல வந்தாங்க. இயேசு ஆரோனி வம்சம் கிடையாது, லேவி கோத்திரம் கிடையாது, யூதா கோத்திரத்துல வந்தார். ஆக உலகத்துல அவர் இருந்த அவர் ஆசாரியனா அவர் இருக்கிறதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறையின்படி இன்னும் சொல்லப்படுதுன்னா, மெல்கிசேதேக்கு அவர் உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கைக்குரியவராக, நீ மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்காக ஆசாரியாரா இருக்கிறீர் என்று சொல்ல தேவன் கொடுத்த உடன்படிக்கைக்குள்படி அவர் என்றென்றைக்கும் ஆசாரியர், உடன்படிக்கையின் ஆசாரியரா இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மற்ற ஆசாரியர்கள். இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டவர் அல்ல, அவர் உடன்படிக்கைக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆகவே அப்படிப்பட்ட மோசே ஒரு ஆசாரியனும் கிடையாது, ஆனா அவனும் ஆசாரிய வேலையை செஞ்சான். தேவனுக்காக, ஜனங்களுக்காக எல்லா காரியங்களையும் செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஆரோனை நியமித்து ஆரோனை மூலமா எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொன்னது போல அவன் செயல்பட்டான். ஆனா அங்க சொல்லுகிறது, அந்த மோசையை தேவனுடைய வீட்டுல என்ன செய்தான்? வேலைக்காரன் தான், பணிவிடைக்காரனா இருந்தான். ஆனா இவரோ அதற்கு மேலானவராக தேவனுடைய வீட்டின் அதிகாரியாக மகா ஆசாரியர். இப்ப வேலைக்காரன் இல்ல, ஆசாரியர்கள் வேலைக்காரர்கள். ஆசாரியர்கள் கவனிங்க, மனிதர்களுக்காக அவங்க பலி செலுத்தும்படி ஒவ்வொரு முறையும் உள்ள போறாங்க, பலி செலுத்த ரத்தத்தோடு போறாங்க. தேவனிடத்துல என்ன செய்யறாங்க? மக்களுக்காக அவர்கள் பரிந்து பேசுறாங்க. தனக்காகவும் பலி செலுத்துறோம், மற்றவங்களுக்காக பலி செலுத்துற பலவீனம் உள்ள ஆசாரியனாக, பரிந்து பேசுகிற ஆசாரியனாக, என்ன பரிந்து, அதாவது பரிதவிக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் என்ன செய்யறாங்க? உள்ள போறாங்க. ஆனா இவரோ தேவனுடைய வீட்டில் எப்படிப்பட்டது? அதிகாரி. ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்கும் அந்த வேலை ஸ்தலத்துல இருக்கிற அதிகாரிக்கும், அதிகாரம் உள்ளவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனா அந்த உரிமையாளர் இல்லைன்னா அவங்களுடைய மகன், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் போறதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? மேனேஜரை சந்திக்கிறதுக்கும் ஓனரை சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேனேஜர் எது வேணாலும் அவர்கிட்ட கேட்டுதான் செய்ய முடியும், ஓனர் என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான். ஆனா இங்கே இவர் அதிகாரி. இப்பொழுது அவர் எங்கே கிடையாது, யாரு கிடையாது? ஆசாரியனை போல பரிதவிக்கக்கூடியவர் அல்ல, பரிதாபப்படுகிறவர் அல்ல, பரிந்து பேசுகிறவர். எப்படி பரிந்து பேசுகிறவர்? அதிகாரியாக. அல்லேலூயா. சொல்ல அதிகாரியாக, அதிகாரம் உள்ளவராக. அதனாலதான் அதிகாரம் உள்ளவரா போதிச்சார். அதிகாரம் உள்ளவராக பிசாசை துரத்தினார், வியாதியை துரத்தினார். மற்றவங்க எல்லாம் அதுக்கு முன்னால் அப்படி செய்யல. ஆனா இயேசு எப்படி செஞ்சாராம்? என்ன இவர் அதிகாரம் உள்ளவரா செய்யறாரு, அதிகாரம் உள்ள பேசுறாரு, அதிகாரத்தோட துரத்துறாரு, பிசாசு அவர் ஓடுத. இன்னைக்கு மாதிரி நம்மள மணிக்கணக்குல பிசாசு போனலாம் இயேசு செஞ்சாரு. போனா போயிட்டாரு. காலத்துக்கு முன்னே எங்களுக்கு 6000 பிசாசியா, ஒரு பிசாசு துறக்கிறதுக்கே நமக்கு 1 மாசம் ஆகுது சில நேரம். அப்படி பலமானவன். 6000 பிசாசு போனா போயிடுச்சு. அதிகாரம். அல்லேலூயா. அவர் தேவனுடைய வீட்டின் மேல் அப்படிப்பட்ட அதிகாரியாகிய மகா ஆசாரியர். அப்ப அதிகாரத்தோடு நமக்காக பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறவர். எப்படி வேண்டுதல் செய்கிறவர்?
அவர் வேண்டுதல் செய்யும்போது எப்படி வேண்டுதல் செய்தார் ஏற்கனவே சொன்னேன். எப்படி வேண்டுதல் செய்தார்? அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களிலே மிகுந்த சத்தத்தோடு என்ன பண்ணாரு? மிகுந்த சத்தத்தோடும் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்போ அப்படி இல்லை. அதான் சொல்றாரு, நான் அதிகாரத்தோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடினாலே உங்களுக்காக என்ன செய்கிறேன்? உங்களை முற்று முடிய ரட்சிக்க வல்ல. அல்லேலூயா. அதிகாரம் உள்ள அதிகாரியாக மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலும், வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பாருங்க. தேவனிடத்துல நாம் பழைய ஏற்பாடுகால மனிதர்கள் ஆசாரியர்கள் சேர்ந்தது போல் அல்ல, தைரியமா வர்றோம். அடுத்து சொல்லப்படுகிறது, எப்படிப்பட்ட நிச்சயத்தோடு வரணுமா? ஒரு மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம். கழுவி குளிச்ச பிறகு திரும்ப போயிட்டு நம்ம குளிப்போமா? உடனே சொல்லுங்க. ஸ்நானம் பண்ண பிறகு திரும்ப போய் உடனே கழுவிட்டு போமா? நம்ம குளிச்சிட்டனால நம்முடைய மேல இருக்கிற சரீரத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சுங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? அப்படித்தானே வெளியில வரோம். திரும்ப அழுக்கு இருக்குன்னா பாத்ரூம்லயே 10 நாள் உட்காந்துருக்கும். ஏன்னா அழுக்கு என்ன தேய்ச்சாலும் சிலர் போவா, சிலர் இல்லையா? மனுஷனுக்கு சரீரம் அப்படிப்பட்ட சரீரம். ஆனா அழுக்கு போயிடுச்சு, நான் சுத்தமாயிட்டேன்னு சொல்லிதான் நம்ம பாத்ரூம் விட்டு என்ன செய்யறோம்? நம்ம ஸ்நானம் பண்ணி வெளியில வரோம். அப்ப அதே மாதிரிதான் அங்க சொல்லப்படுகிறது, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்துல சேர வேண்டும். அல்லேலூயா. அப்படி சேருகிறவர்களுக்காக தான் அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர்களை முற்று முடிய ரட்சிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 4ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, இந்த இடத்துல திரும்ப இந்த பகுதிகள்லாம் நீங்க ஆசாரியனை குறித்தும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்முடைய பலவீனம் குறித்து பரிதவிக்கிற ஆசாரியனா இராமல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும், பாருங்க, அந்த ஆசாரியன், உலகத்துல இருக்கிற ஆசாரி எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? பாவமுள்ளவனா இருக்கிறான். ஒவ்வொரு முறையும் தனக்காக சுத்திகரிப்பு செய்யணும். அது மட்டும் இல்ல, அவன் போறவன் உள்ள ஒருவேளை பாவம் செஞ்சு அங்கே மரித்து போவான். ஆனா இவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டதும் அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், வாசிங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், 2 பாருங்க, தைரியமாய் கிருபாசனத்துல என்ன செய்யுங்க? கிட்டி சேர். அல்லேலூயா. தேவனிடத்துல, அவர் மூலமாய் தேவனிடத்துல சேர்கிறவர்களாய் நாம் இருக்கோம். எப்படி சேரணும்? ஒரு மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நிச்சயத்தோடு நம்ம அவர்கிட்ட போனா அவர் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் தருவார். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் நம்ம போனா அவரிடத்துல இரக்கம் தயவு கிடைக்கும் என்ற தைரியமாய் அவரிடத்துல என்ன செய்யணுமா? சேர்கிறோமா? இன்னைக்கு அல்லேலூயா, சேர்கிறோமா? அதனால்தான் எபிரேயர் 10:25 சொல்லும் பொழுது வாசிங்க. பாருங்க, இதை சொல்லும் போதுதான் இந்த வார்த்தையும் சபை கூடுதலை குறித்தும் இந்த எபிரேய நிருபத்தை எழுதின ஆக்கியோன் அதை எழுதுகிறார். சபை கூடுதலை ஏன் சேர்க்கிறார் அப்படின்னா,
சபை கூடுதல் அவ்வளவு முக்கியமானது. சபை கூடுதல அன்றைக்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சில விட்டு விட்டாங்க. இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்ட அந்த நாட்கள்ல அநேகர் சபை கூடுதல் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு காரணத்தினாலும் சிலருக்கு சபைக்கு வர்றதற்கே விருப்பம் இருக்காது. சபையில இருக்கிற சில ஆட்களோடு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். கவனிங்க, நிறைய நேரங்கள்ல நாம் ஏன் சபைக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு நமக்குள்ள பிரச்சனை இல்லை, நமக்கும் மற்றவங்களுக்குள்ள பிரச்சனை. இதை நம்ம சரிப்படுத்தாமலே நாம் சபைக்கு வருகிறது நிறுத்தி விடுகிறோம். சில நேரங்கள் பாவம், நமக்குள்ள இருக்கிற பாவத்தினால் வருகிறோம் கிடையாது. மற்றவங்க மேல இருக்கிற கசப்பு, மற்றவங்க மேல இருக்கிற வெறுப்பு, அந்த பிரதர் சரியில்லை, இந்த அப்போ அவங்களுக்கு உனக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை நீ சரிப்படுத்தாம சபைக்கு வராம நின்னா யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம் சொல்லுங்க? எனக்கும் மற்றவங்களுக்குள்ள பிரச்சனையோ, எனக்கும் தேவனுக்குள்ள பிரச்சனையோ, குறைவுகளையோ அது யார் சரிப்படுத்தணும்? யார் சரிப்படுத்தணும் சொல்லுங்க? யார் சரிப்படுத்தணும்? பிரச்சனைகள், இழப்பு, ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லுகிறது. வீட்டுல வேலைக்கு போயிட்டோம், அந்த காரியம், இந்த ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை சொல்லி சொல்லி அன்றைக்கு சபை கூடுதலை விட்டு விட்டது போல இன்னைக்கும் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கும் அப்படி நடக்குது. சபை கூடுகை நீங்க பாருங்களேன், அநேகர் சபை கூடுகைக்கு நம்ம கூட ஏற்கனவே வந்து கொண்டிருந்த நாட்கள் வரல, போன வாரம் இருந்தாலும் இன்னைக்கு வரக்க மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை, அவங்க சொல்ற கருத்து, சொல்ற காரியம் கரெக்டா இருக்கலாம். ஆனா இங்க சொல்லப்படுகிறது, உனக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் பெற்று தந்திருக்கிறார். அப்படி மாமிசமாகிய துறை வழியாய் பிரவேசிப்பதற்கான ஸ்லாக்கியத்தை உனக்கு பெற்று தந்திருக்கிறார். அப்படி இரத்தத்தினாலே நீ தைரியமாய் வருவதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறார். எப்படிப்பட்ட காரியங்களை இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றார். உனக்கு இந்த ஸ்லாக்கியம் இருந்தும் நீ அதை விட்டு விடலாமா? இரண்டாவது நாளானது சமீபித்து வருகிறது, நியாய தீர்ப்பு நாள் வருகிறது. இப்ப காரணம் சொல்ற நீ, இப்ப சாக்கு போக்கு சொல்ற நீ, அன்றைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நீ எதையும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு எவ்வளவு கத்த பலனை கொடுத்தார், எவ்வளவு ஜீவனை கொடுத்தார், எவ்வளவு நேரத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். படிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. படிக்கிற காலத்துல ஸ்கூலுக்கு போகணும் சரியா. சில சர்ச்சுக்கு வந்தாதான் நாங்க பரலோகம் போக முடியுமா? ஸ்கூலுக்கு போனா எக்ஸாம் எழுத பாஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் போக முடியும். ஸ்கூலுக்கு போனாதான் நான் பாஸ் பண்ண முடியும்னா ஒரு சிலர் சில விதிவிலக்குல சில போகலாம். ஆனா அதுதான் வழின்னா அப்படிதான் செய்யணும், அப்படிதான் போக முடியும். நீ நாளைக்கு ஒரு இடத்துல போய் வேலைக்கு போய் நிற்கும் போது, நான் வீட்டிலே 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பாட புஸ்தகத்தை வாங்கி படிச்சுட்டேன், எனக்கு வேலை கொடுன்னு கேட்க மாட்டான், சர்டிபிகேட்டை கொடுங்க கேட்பான். எந்த ஸ்கூல்ல படிச்ச, எந்த வருஷம் படிச்ச, எந்த காலேஜ்ல படிச்ச? ஆண்டவர் அப்படி கூட நம்மகிட்ட கேட்கறது இல்லை. ஆனாலும் சபை கூடுகை ரொம்ப எவ்வளவு முக்கியம். தேவனிடத்துல நாம் சேர்க்கிறதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமே எதை சொல்லுகிறது? ஆகவே சபை கூடுகளை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு என்ன செய்யுங்க? நீ விட்டு விடாது, அப்புறம் மற்றவங்களுக்கு புத்தி சொல்லு. விட்டு விடுகிறவங்களுக்கு என்ன செய்யும்? புத்தி சொல்லு. என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் சபை கூடுகையை விட்டு விடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுது, விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்லு அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஏன்னா அது அவ்வளவு முக்கியம். தேவனிடத்துல சேர்கிறதான அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அதை நாம் என்ன செய்யக்கூடாது? அசட்ட பண்ணக்கூடாது. அல்லேலூயா. என்ன காரணம், என்ன சாக்கு போக்கு, எதுவும் நம்ம சொல்ல முடியும். நமக்குள்ள பிரச்சனையை நாம் சரிப்படுத்தணும், நமக்குள்ள இருக்கிற குறைவுகளை நாம் சரிப்படுத்தணும். மற்றவங்க மேல பிரச்சனை இருக்கா, நான் சபைக்கு வந்தா இவங்களோடது இவங்க எல்லா இடங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. சில ஆட்களுக்கு நம்ம பிடிக்காத ஆட்கள் இருப்பாங்க. அப்படின்னா நம்ம தான் சரிப்படுத்தணும், நம்மளதான் சரிப்படுத்தணும்.
என்கிட்ட பாவம் இருக்கு, குறை இருக்கு, அதனால சபைக்கு வர முடியலன்னா அதை என்னத்தை நான் தான் சரிப்படுத்தணும். அதுக்கு சபையை நான் புறக்கணித்தால், சபை கூடுகையை புறக்கணித்தால் நியாயத்திற்கு நாள்ல தான் நான் கணக்கு கொடுப்பேன். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, சபை கூடுகிற சில விட்டு விடுகிறது போல. வாசிங்க. பாருங்க, ஏன் சபை கூடுகை முக்கியப்படுதுன்னா தேவ இடத்துல சேர்கிற ஒரு ஸ்லாக்கியம். சபை கூடுகிறது என்னது? என்ன சபை கூடுகிறது? என்ன? தேவ இடத்துல சேர்கிறதான ஒரு ஸ்லாக்கியம், சேர்கிறதான ஒரு தருணம். இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஏன்னா தேவ இடத்துல சேரும்படியாக கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நாம் தேவனிடத்துல சேர்கிறவர்களா இருக்க. ஒரு தேவ மனிதன் ஜெபத்தை குறித்து விடுவா சொல்லுகிறார். ஒரு மனிதன் அல்ல, பராக்கிரமசாலியான ஒரு மனிதன், இரும்பு பொருட்களை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட வேலை செய்கிறவர். இரும்பை உருக்கி, இரும்பை அதை சூடுபடுத்தி, அதை வளைத்து, அதை தான் விரும்புகிறபடி செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அவன் இரும்பை கையாண்டு அவனுடைய சரீரமும் இரும்பை போல வலுவாயிற்று. அப்படிப்பட்ட வலுவான அந்த மனிதனை யாரும் ஈஸியா வீழ்த்த முடியும். யாரும் அந்த மனிதனை நெருங்க கூட முடியாது. அவனுடைய சரீரம் அந்த அளவுக்கு இரும்பை போல பயங்கரமான உருவமா இருந்துச்சு. யாரும் அவனை தொட முடியாது, அந்த அளவுக்கு அவன் சரீரம் இருந்தது. ஒரு முறை அவனுடைய குழந்தை, அவனுடைய மகள் வியாதியாய் படுக்கையில இருக்கிற சூழ்நிலையில இந்த மனிதன் அந்த குழந்தையை பார்க்கும்படி போகிறது. அப்போது அந்த குழந்தை அப்பா என்று கூப்பிடும் பொழுது அந்த சத்தம் கேட்ட உடனே தூரமா இருந்தாங்க தன்னுடைய குழந்தைக்கு மிக அருகில நெருங்கி வந்தான். யாரும் அவன் சரீரத்தை வளைக்க கூட முடியாது. வியாதிப்பட்டு பலவீனமாய் இருந்த அந்த குழந்தை தூக்க முடியாது தன்னுடைய கரத்தை தூக்கின பொழுது நிமிர்ந்த அவனுடைய தலை குனிந்து தன்னுடைய குழந்தையின் பக்கம் தன் காதை வைத்து குழந்தை சொல்லுவதை கேட்டானாம். குழந்தை சொல்லிச்சு, அப்பா ஜோரம் அதிகமா இருக்கு. இதே போலதான் சொல்ற நம்முடைய பாரம்பரிய பயங்கரமான பராக்கிரமசாலி, யாரும் ரசிக்க முடியாது. நீ அப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு அருகிலே ஓடி வருகிறார். யாரும் அவரை மேற்கொள்ள முடியாது, ரசிக்க முடியாது. ஆனால் நீ கரங்களை உயர்த்தினாலே உன் அருகிலே வருகிறவர் உனக்காக தன்னுடைய செவியை சாய்த்து உன் சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்க. நீ அவனுக்கு தைரியமாய் கிட்டி செல்வாயா. ஜெபம் என்பது உனக்காக அவர் செவி சாய்க்கிற ஒரு நேரம். ஜெபத்தை சட்டை பண்ணுகிறாங்க. சில நேரங்களில் நம்ம நல்ல மாமிசத்திலே எல்லா காரியங்களையும் செயல்படுத்துறதுனால்தான் எந்த காரியத்திலும் நம்மளால ஜெயம் எடுக்க முடியல. ஆனா முழங்காலம் முடைக்கும் தேவவிடத்துல கிட்டி நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. உண்மையான ஒரு உறவு உனக்கு அவனுக்கு உண்டாயிடுச்சுன்னா உனக்காக அவர் ஓடி வருவார். சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா. தைரியமா அவரிடத்துல அவர் சமூகத்துல என்ன செய்யணுமா? கிட்டி
அப்படியாக அவர் மூலமாய் பிதாவிடத்துல சேர்கிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் முற்றுமுடிய ரட்சிக்கும் அல்லவர். அவர் மூலமா இன்றைக்கு பிதாவிடத்துல சேர்பொழுது உனக்காக எல்லாவற்றும் செய்த ஆண்டவர் அவர் உனக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம செய்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், நீங்க செய்கிற ஜெபம் ஒரு பக்கம் இருக்கலாம். உங்களுக்காக அதிகாரம் உள்ள ஒருவர் பிரதான ஆசாரியரா இருந்து உங்களுக்காக பிதாவிடத்தில் அதிகாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய, அதிகாரத்தோடு கேட்கக்கூடிய, அதிகாரத்தோடு பேசக்கூடிய ஒருவர் தேவ சமூகத்துல தேவனுடைய வலது பாசத்துல வீற்றிருக்கிறாரே. தைரியமாக திருவாசனத்துல தைரியமா அவரிடத்துல அப்படியே